கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அதனால்தான் தம்முடைய ஜீவனையே நமக்கு தந்து நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணின பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மனித வாழ்வில் அநேக நேரங்களிலே மற்றவர்களுடைய இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவ்விதமான இரக்கங்களை நாம் பெற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது பாக்கியவான்கள் மட்டுமல்ல, நமக்கு இரக்கங்கள் கிடைக்கும். அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர் என்று. நாம் மற்றவர்களுக்கு தயவு காண்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு தயவு காண்பிக்கிறார். மற்றவர்களுடைய தயவும் நமக்கு கிடைக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை நாம் அளந்து விட முடியாது, அளவிடற்கரியது. அவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். இந்த தேவனைப் போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். அவர் இரக்கமுள்ளவராயிருந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இரக்கமுள்ளவர்களாயிருப்போம், இரக்கங்களுக்கு பாத்திரவான்களாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாயிருந்தால் மற்றவர்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்றும், தேவனுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அவ்விதமாக கர்த்தருடைய இரக்கங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க இரக்க குணமுடையவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.